நேத்தைக்கான எபிசோட் விஜய் சேதுபதிக்கு இந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சத்தியமா எதிர்பார்க்கல. விஜய் சேதுபதியை தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல வியானாவுக்கு பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வியானா கெத்ரா மாசரா பரவாயில்டா விஜய் சேதுபதியை திருப்பி பொழந்துச்சுரா அப்படின்ற மாதிரி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா சோஷியல் மீடியா ஃபுல்லா இந்த டாக் தான் போயிட்டு இருக்கு. ஃபுல்லா வியானாக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ் மொமெண்டா எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது விஜய் சேதுபதி நேத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சாரு. அது என்னன்னா விக்ரமுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட செல்ல புள்ள கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வியானா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதாவது அந்த பொண்ணு சொல்லிச்சுல விக்ரம் வந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாரி கேட்டுறாரு, அது வந்து ஒரு டிஸ்கஷனுக்கே வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சுல. ஸோ இதுக்கு விஜய் சேதுபதி கிட்ட பதில் இல்லை. அவர் என்ன சொன்னாரு, இல்லம்மா 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 அதாவது சாரி கேட்கறதுக்கு மேல வேற என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார்ல. இதே விஜய் சேதுபதி தான் மற்ற கண்டஸ்டன்ட் ஏதாவது தப்பு பண்ணிட்டு எந்திரிச்சு நின்று சாரின்னு கேட்கும் போது எனக்கு சாரி வேணாம் காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? ஸோ இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் டாக்கா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த மனுஷன் மத்த கண்டஸ்டன்ட் மட்டும் சாரி கேட்கும்போது சாரி வேணாம், சாரிலாம் ஒன்றும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ள போது சாரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்ரம் சாரி கேட்டு எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அப்போ மட்டும் சாரி கேட்கறத தவிர வேற என்னமா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்கிறாருன்னா இதுக்கு பேர் தான் சார் சொம்புன்றது, இதுக்கு பேர் தான் சார் பக்கெட்ன்றது. ஸோ இதை தான் சார் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தூக்கி போட்டு விஜய் சேதுபதியை கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தேவை சார் தேவை. அதாவது நான் வந்து பயஸ்டா இல்லை, நான் வந்து நேர்மையா இருக்கேன்னு ஒரு ஹோஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்றாரு அப்படின்றது கிளியரா தெரியும். ஏன்னா நேர்மையா இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல வேண்டிய அவசியமே வராது, நான் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியமே வராது. அப்படி அவங்க வந்து சொல்றாங்கனாலே அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னு அர்த்தம். விஜய் சேதுபதி தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல, இல்ல விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெருசா ஒரு பேமெண்ட் கொடுத்து பிஆரா வந்து விஜய் சேதுபதி செட் பண்றாரான்னு தெரியல. நேற்று வந்து முட்டு மேல முட்டு கொடுத்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு விக்ரம் தூக்கி போட்டு கும்மா குத்து வெளியே குத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதியால் தான் விக்ரம் இந்த அளவுக்கு போலக்க அடி வாங்குறாரு. நார்மலாக விட்டா கூட விட்டு போயிடுவாங்க, சரி ஓகேடா எவ்வளோ தானே இவன் நடிக்கிறது, இவனும் அப்பப்போ அழுதுட்டு தான் இருக்கான், கொஞ்சம் பார்க்க பரிதாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சேனல் சைட்லையும் ஹோஸ்ட் சைட்லேருந்து இப்படி வந்து முட்டு கொடுக்கும்போது இல்லை இவனை விடக்கூடாது விக்ரம, அப்படி என்ன இவன் வந்து புனிதறிவன், ஸோ இவனை விடக்கூடாது தூக்கி போட்டு பொழகணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், அப்படி ஒரு எண்ணம் வருது. அதுக்கான காரணம் யார்? விஜய் சேதுபதி சார் நீங்கள் தான் சார். அவனை அடிக்கணும்னு தோணுதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேற்று வியானா கிளியராக வந்து விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலாக அது விஜய் சேதுபதியால் ஏத்துக்க முடியல, அது சப்பக்கட்டு கட்டி சமாளிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது, சார் இந்த மாதிரி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தப்பையும் பண்றாரு, பண்ணிட்டு சாரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைல்யூட் பண்ணிடுறாரு, அது ஒரு டிஸ்கஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லிச்சா. உண்மையா என்ன நடக்குதுன்னா வீக் டேஸ்ல ஒரு பிரச்சனை நடக்குங்க, பிரச்சனை நடந்து முடிஞ்சோடனே அவர் மேல தப்பு இருந்ததுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவார், சாரி கேட்டுருவாரு. அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கஷனுக்கே வராது. அது என்ன பண்ணாரு விஜய் சேதுபதி வீக்கெண்டு கொண்டு வர மாட்டாரு, கேட்டால் சாரி கேட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி விட்டுடுவாரு. இதே மற்ற கண்டஸ்டன்ட் வந்து சண்டை போட்டால் மட்டும் ஒரு சின்ன சண்டை அந்த கூட அது எடுத்து 1 hour வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அந்த பக்கெட் மேட்ரு நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது ஒரு சின்ன சண்டை தான். ஆனால் விக்கல்ஸ் என்ன பண்ணுவார், சாரி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சுற்றி வேணும்னே அவனுக்கு வந்து தெரிஞ்சுதான் டார்ச்சர் பண்ணுவான். எனக்கு வந்து சாரி வேணும், உணர்வுபூர்வமாக சொல்லு, சும்மா வார்த்தையில சொல்லாத, உணர்ந்து சொல்லுன்னு. எனக்கு புரியல, உணர்ந்துனா உன் காலில் வந்து சொல்லணுமாடா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருந்தது. உணர்ந்து சொல்லுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுன்னு பின்னாடியே சுற்றுவான். கடைசியில் அந்த பொண்ணு சாரின்னு கேட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் வருவான். அது பொண்ணு சாரின்னு கேட்டுச்சுல, அதாவது வியானா சாரின்னு கேட்டுச்சுல விக்கல்ஸ் கிட்ட. அப்படி இருக்கும்போது அப்புறம் அந்த மேட்டரை வச்சு எதுக்கு சார் ஒரு எபிசோடு ஃபுல்லாக கிழிச்சிங்க, அந்த பொண்ணு காண்டு இருக்குமா? அந்த பொண்ணு என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஓப்பனாக சொல்லிட்டு இருந்தோம், சார் வீட்டுக்குள்ளே யாரும் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் தான் சார் சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த பக்கெட் மேட்டரில் நான் சாரி கேட்டேன்ல, நான் சாரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கெட் மேட்டரை வச்சு ஒரு சாட்டர்டே எபிசோடு ஃபுல்லாக வச்சு கிழிச்சிங்களே, அப்போ நானும் சாரி கேட்டேன், ஆனால் என்ன வச்சு கிழிக்கிறீங்க. அவரு சாரி கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை டிஸ்கஷனுக்கே கொண்டு வர மாட்டீங்க. அந்த எஃப்ஜே மேட்டரில் சாரி அந்த ஆதிரை எஃப்ஜே மேட்டரில் காலப்பூச்சி இழுத்தாரு, அவர் சாரி கேட்டார். நீங்கள் சாட்டர்டே எபிசோடில் அதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது கேட்டிங்களா? கேட்கல சார். அதுதான் சார் ஃபேவரட்டிசம், அதுதான் சார் நீங்கள் பயாஸ்டாக இருக்குன்னு சொல்கிறது, அதுதான் சார் விக்ரமுக்கு செல்லம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலன்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னு மூஞ்சி நேரம் அடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏமா வியானா நீ வந்து அப்பயே வெளியே வந்தால் கூட உனக்கு மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்கம்மா, சீரியஸ்லி சொல்கிறேம்மா. அந்த மனுஷன் பண்ணுறதை மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடணும். இதுவே கொஞ்சம் தரமான செய்கை தானே வச்சுக்கேன். இப்பயே விஜய் சேதுபதிக்கு இந்த அசிங்கம் தேவையா
பையன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட எல்லாரும் வந்து அதை விஜய் சேதுபதி பேசிட்டு பிரேக்குக்கு போயிடுவாரு. அப்போ கூட ஒரு விஷயத்த சொல்லும், இல்ல கைஸ் ஐ எம் ஓகே, நான் என்ன நினைச்சனோ அதை தான் பேசியிருக்கேன், என்ன நடந்ததோ அதான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ அந்த பொண்ணு பேசினதுல கடைசி வரைக்கும் அப்படியே நிக்குது. ஏன்னா விக்ரம் அதை தான் பண்றாரு அந்த பொண்ணு சொல்லுது, அதுதான் நம்புது, அதுதான் நடக்குது. ஆனா இந்த விஜய் சேதுபதி மட்டும் தான் அதை மறுக்கிறாரு. இல்ல விக்ரமுக்கு நாங்க எதுவும் செல்லம் கொடுக்கல, விக்ரம் வந்து நாங்க எதுவும் ஸ்பெஷலா பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க ஸ்பெஷலா பாக்குறீங்க, ஸ்பெஷலா நடத்துறீங்க, செல்லம் கொடுக்குறீங்க, அது ஊர் உலகத்துக்கே தெரியுது. ஆனா நீங்க வந்து இங்க முட்டு கொடுக்குறீங்க, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறீங்க. அது அப்பட்டமா தெரியுது. தேவையில்லாத அசிங்கம் உங்களுக்கு தேவையா? சீசனே முடிய போகுது. இந்த சீசனை வந்து ஒருத்தனுக்கு முட்டு குத்து இப்போ உங்களை தூக்கி போட்டு புழகிறாங்க. எனக்கு சோஷியல் மீடியா காலைல எந்திரிச்சு பார்த்தோன்னே என்னடா இது விஜய் சேதுபதி அவ்வளோ ட்ரை பண்ணது இப்படி அப்படியே பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக விக்ரமுக்கு விஜய் சேதுபதி முட்டு கொடுக்குறாரு, அதாவது பயங்கரமாக சொம்பு அடிக்கிறாரு, பக்கெட் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ, எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி ஒரு மாதிரி நேர்மையாக தான் ப்ரோ நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? ஏன்னா நேற்று ரொம்ப சிம்பிள் டாபிக்ங்க. அந்த பொண்ணு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவர் சாரி கேட்டு எஸ்கேப் ஆகிறாரு. நீங்கள் அதை அதாவது அது வந்து அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா எல்லாரையும் சேர்த்து சொல்லிச்சு. அதாவது சாரி கேட்டு எஸ்கேப் ஆகிறார் சார், அவர் ஒரு பிரச்சனை பண்ணா மட்டும் பெரிய பேசு பொருள் ஆக மாட்டேது, டிஸ்கஷன் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லுது, டிஸ்கஷனுக்கே வர மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லுதுல. ஸோ அப்படி சொல்லிடக்கூடாது. அந்த பொண்ணு எல்லாரும் சொல்லிடக்கூடாது, விஜய் சேதுபதினு சொல்லிடணும். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க 3 பேராவது விக்ரமுக்கு அகேன்ஸ்டா நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்னு நீனு, இன்னொன்னு வந்து எஃப்ஜே, இன்னொன்னு திவ்யா. இந்த 3 பேர் தான் விக்கில்ஸ்க்கு அகேன்ஸ்டா கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா இந்த 3 பேரையுமே விஜய் சேதுபதி தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்திருக்காரு. அந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்கணும், எல்லாரும் சொல்றதுக்கு பதிலா விஜய் சேதுபதி சார் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிருக்கணும். அதாவது டைரக்டா பால் அவர் மேல அடிச்சிருக்கணும். என்ன எப்படிதான் ஃபேஸ் பண்றாருன்னு பார்த்துருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, சார் அவர் சாரி கேட்டு எஸ்கேப் ஆகிறார் சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, ஏங்க எனக்கு இல்லமா எனக்கு உதாரணம் சொல்லுமா, எந்த இடத்துலமா அப்படின்னு சொல்லி, சார் எல்லா பிரச்சனையிலுமே ஒரு சாரி கேட்டு எஸ்கேப் ஆகிறார் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இல்ல எனக்கு உதாரணம் சொல்லுமா. ஏன் சார் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? விக்கல்ஸ் வந்து சாரி கேட்டு எஸ்கேப் ஆகிறது தெரியவே தெரியாதா? நீங்களே போன இதில் என்ன சொன்னீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி கேட்கறது அப்படி என்ன அப்படின்னு உங்க வாய் தானே சொல்லிச்சு. அதே வாய் நீங்க என்ன சொல்லுது, அது ஏதாவது உதாரணம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி. எனக்கு புரியலையே, எனக்கு அதுதான் இங்கே புரியல. உங்களுக்கே தெரியுது விக்கல்ஸ் அதுதான் பண்ணாரு. போன வாரம் நீங்க கூட இந்த திவ்யா மேட்டரில் சொன்னீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி கேட்டால் அது ஒன்றும் இதுவாயிடாது அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்போ உங்க வாயே என்ன சொல்லுது, அவனுக்கு வந்து முட்டு கொடுக்க சொல்லுது. எப்பா விக்ரம் வந்து அழுதா இவங்களால தாங்கவே முடியாது. வீக் டேஸ் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டா நான் வரேன்டா வீக்கெண்ட்ல, விக்ரமுக்கு வந்து பக்கெட் அடிக்க வரேன்டா, இப்பதான்டா இப்போ எடுத்துட்டு வரேன்டா 1.5 லிட்டர் பக்கெட் 1.5 ஹவர் எபிசோட் எடுத்துட்டு வந்து எப்படி அடிக்கிற பாரு அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா எத்தனையோ பேர் நான் சொம்பச்சு பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து பக்கெட் அடிக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல தான். சரி எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா சார்? ஏன் சார் தேவையில்லாம இந்த மாதிரி பண்றீங்க? ஒரு உண்மையிலே சொல்றேன், நீங்க பயாஸ்டா இல்ல நீங்க உங்களை நிரூபிக்க ட்ரை பண்றீங்க. அது நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க பயாஸ்டா தான் இருக்கீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து செல்லம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க செல்லம் தான் கொடுக்குறீங்க. நீங்க உண்மையிலே சொல்ல ஃபேவரட்டிசம் பார்க்கல அப்படின்ற மாதிரி நிரூபிக்காதீங்க. ஏன்னா நீங்க ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க சார். பண்ணிட்டு நான் பண்ணலன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா? எனக்கு புரியலையே. உள்ள இருக்க ஹவுஸ்மேட் சொன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த வியானாவை நீங்கள் வாயை அடைச்சி உட்கார வைக்கலாம். வெளியே பார்க்குறவங்க ஒன்றும் பைத்தியம் கிடையாது. உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு வலிக்குதுல்ல, உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஓகே இதெல்லாம் பேச பொருளாகுதுன்னு தோணுதுல. அப்படி தோணுதுன்னா நீங்கள் அங்கே நேர்மையாக நடக்கணும். விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓவர் ட்ராமா பண்ணுறான்னா ட்ராமா பண்ணுறான்னு சொல்லணும். எதுக்குடா உட்காந்து இப்போ அழுதுகிட்டு இருக்கேன் நீ மற்றவங்களை இப்போ என்ன நான் விக்ரம் மற்றவங்க மேலே கொஸ்டின் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம், அது வந்து அக்செப்ட் பண்ணணும் எல்லாருமே. அவர் உங்கள் மேலே ஒரு கருத்து வைக்கிறாரு, நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கோங்க. அதுவே விக்ரம் மேலே யாராவது வச்சுட்டா அது எப்படி நீங்கள் விக்ரம் அந்த மாதிரி பேசுவீங்க? அவர் எப்படி ஆஹா நல்லா இருக்கு சார் உங்க நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நியாயத்துக்கு தான் ஊர் உலகமே சேர்ந்து இப்போ உங்களுக்கு கும்முன்னு கும்முது. நல்லா இருக்கு உண்மையிலே வியானாக்கு இந்த விஷயத்துல ஃபயர் உள்ள அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அந்த பொண்ணு வன்மத்தை தாங்க கொட்டுது. பட் இந்த விஷயத்துல வன்மத்தை கொட்டுறதுல தப்பே கிடையாது. ஹோஸ்ட் இந்த அளவுக்கு சொம்படிக்கும் போது நம்ம வன்மத்தை கொட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.